அலங்கார சிலம்பம். சிலம்பம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சிலம்பம் வந்து போர் சிலம்பம்னு இருக்குது. அது வந்து சண்டை பாடம். அதே போல் அலங்கார சிலம்பம் ஸ்டேஜில் வந்து அலங்கார சிலம்பம் மட்டும்தான் பண்ணணும், சண்டை பாடம் பண்ணக்கூடாது. அந்த வகையில் இன்றைக்கி கிட்டத்தட்ட அலங்கார சிலம்பத்தில் உங்களுக்கு ஒவ்வொரு சிலம்பம் வகைகளும் இப்போ லைனாக தொடர்ந்து பண்ண இருக்கிறாங்க. பெரும் மகிழ்ச்சி. நம்ம சென்னையில் இந்த மாதிரி நம்ம மெரினா கடற்கரையில் வந்து உணவு திருவிழா நிறைய நாக்கு செத்து போச்சுல, செத்து போய் அதை சுடுகாட்டில் புதைக்காமல் இந்த மாதிரி உணவு திருவிழா ஒவ்வொரு ஊரிலையும் இந்த அங்கே இருக்கிற உங்கள் அங்காளி பங்காளி மாதிரி இருக்கிறவங்க வந்து இங்கே உங்களுக்கு இந்த சுவையை கொடுக்குறாங்க. அறுசுவையும் உங்களுக்கு விருந்தாக படைச்சிருக்கிறாங்க. அதே போல் நாங்கள் இங்கே கண்களுக்கு விருந்தாக படைத்து கொண்டு இருக்கிறோம். இதற்கு முழு காரணம் தமிழக அரசோட இந்த முயற்சி தான். அதுக்கு பெரிய எங்களோட சார்பாக பெரிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இது போல் பல கலைகள், பச்சைக்காளி, பவளக்காளி, அடுத்தது காவடி ஆட்டம், இன்னும் பறையாட்டம், பல கலைகள் இருக்குது. இதே போல் நாளையும் இந்த கலைகள் இல்லாமல் வேறு கலைகளோடு நாங்கள் இங்கே தொடர்ந்து 5 நாள், நேற்று தொடர்ந்து 5 நாள் நிகழ்வு நடத்த இருக்கிறோம். அதே போல் பல இசைக்கருவிகளும் உங்களுக்கு விருந்தாக இருக்கிறது. உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்காங்க பெரிய எல்லாரையும் கூப்பிட்டுட்டு நீங்கள் சாப்பிட்ட அந்த டேஸ்ட்டும் நீங்கள் பார்த்த அந்த கலைகளை பற்றியும் சொல்லி அவங்கள கூட்டிகிட்டு வாங்க. குழந்தைங்களுக்கு இது பெரிய, நீங்கள் பார்த்துருப்பீங்க சின்ன வயசில், ஆனால் குழந்தைங்கள் இத்தனை கலையும் ஒரே இடத்துல பார்க்கறதுக்கு பெரிய அரிய வாய்ப்பு. அடுத்ததாக சிலம்பாட்டம்.
உங்களுடைய உற்சாகம் இன்னும் தேவை. ஒரு உற்சாகமான ஒரு உணவு திருவிழாவை நம்ம கொண்டாடி வந்தோம். ஒரு கை தட்டிடலாமா? ரொம்ப நன்றி. இப்போ வந்துட்டு ஒரு காதல் பாடல், ஒரு அத்தை மகன் மாமே மகன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு காதல் பாடல் கிராமிய இசையோடு நிறைய பேருக்கு இந்த பாடல் தெரியும். ஸோ உங்களுடைய உற்சாகத்தோட அந்த பாடல் இது உங்களுக்காக. பாடலாமா? ஓகே. இந்த உற்சாகம் தொடர்ந்து இருக்கணும், நீங்க எல்லாரும் வரணும். நன்றி. இது உங்களுக்காக. அடி வாடி என் கருத்த புள்ள, 2 நாளாக உறக்க வரல. அடுத்ததாக தமிழகத்தில் நம்மளோட குலதெய்வம் சொல்லுவோம். சிறு தெய்வங்கள் பார்த்தீங்கன்னா பச்சைக்காளி, பவளக்காளி, முனியாண்டவர், பெரியாண்டவர், அந்த மாதிரி இருக்கிற சிறு தெய்வங்கள். பெரு தெய்வங்கள் அப்படின்னு சொன்னோன்னா முருகர், பெருமாள், சிவன், இந்த மாதிரி பெரு தெய்வங்கள்னு சொல்லுவாங்க. சிறு தெய்வம் தான் நம்மளோட கலந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. சாதாரண ஒரு கல்லை வச்சு அதை பொட்டு வைக்கிறது ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் இன்றளவும் அது ஒவ்வொரு சமுதாயத்திலும் இருக்குது. அந்த வகையில் பச்சைக்காளி, பவளக்காளி நம்மளை காக்கும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையும் இங்கே உலாவுகிறது. இப்பொழுது அடுத்ததாக காளியாட்டம். அம்மன் இப்பொழுது அம்மன் வர்ணிப்போடு உங்களுக்கு காளியாட்டம் தொடங்கி இருக்கிறது. இதோ காளி. மகமாயி ஆத்தா 1000 கால் கண்ணுடையவாள், இதோ இம்மேடையிலே ஆதிபரா சக்தியவள் விருட்சமாய் இம்மண்ணிலே சுடலவனத்துக்காரி, அவனடலவனத்துக்காரி, ஓங்கார ரூபம் கொண்டு அத்தா இங்கே ஓடிவாராங்காலம்மா. சுடலவனத்துக்காரி, அவனடலவனத்துக்காரி, ஓங்கார ரூபம் கொண்டு இங்கே ஓடிவாராங்காலம்மா. சுடலவனத்துக்காரி, அவனடலவனத்துக்காரி, ஓங்கார ரூபம் கொண்டு இங்கே ஓடிவாராங்காலம்மா. ஒய்யார நடந்து ஆடிவாராங்காலம்மா. செஞ்சாந்து பூச்சிக்கிட்டு சிரிவா
ஓங்கார ரூபம் கொண்டு இங்க ஓடி வராங்க நம்ம ஆத்தா. ஓட்டம் பெருநடைய இங்க ஓடி வராங்காலம்மா. ஓட்டம் பெருநடைய இங்க ஓடி வராங்காலம்மா. சுடல பலத்துக்காரி அவ நடல பலத்துக்காரி ஓங்கார ரூபம் கொண்டு இங்க ஓடி வராங்காலம்மா. சக்தியாலே வந்து நிற்கும் காளியம்மா. சக்தியா வந்து நிற்கும் காளியம்மா. பரம்பொருளாய் இங்கேதான் ஓங்காரமாய் காட்சி கொண்டால் இடியா இடி முழங்க இங்கே வராலே அங்காளம்மா. இடியா இடி முழங்க இங்கே வராலே அங்காளம்மா. சுடல பலத்துக்காரி அவ நடல பலத்துக்காரி
காளி காக்கவும் செய்யும். இப்படிதான் உருட்டிட்டு ஒரே மாதிரி போகும். அப்போ இது வந்து பெரிய முரசு இருக்கு. முரசுக்கு பக்கத்துல தாசரானா சட்டி. அது வந்து தோல் வடியில இருந்தா தாசரா அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து பேப்பர்ல ஆச்சுன்னா அது வந்து சட்டின்னு சொல்லுவோம். அந்த சட்டிக்கும் முரசுக்கும் நடுவுல ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு இந்த உருட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த கருவி. நம்ம பெரும்பாலும் நம்ம வந்து வார்த்தைகளே நல்லா உருட்டுறப்பா அப்படின்னு சொல்லுவோம். பாருங்க, இசைக்கருவி எப்படின்னா நம்ம வட்டார வழக்கிலேயே எளிமையாகவே நம்மளுக்குள்ளேயே இந்த வார்த்தைகளை நம்ம பயன்படுத்துகிறோம். ஆனால் அந்த உருட்டு கருவியே இந்த தொழிலான இதுதான் இந்த உருட்டு கருவி. அடுத்ததாக கிராமிய பாடலில் ஒன்று. ஒரு இனிமையான ஒரு காதல் படம் இது உண்மை. தன்னானே நானே தனன்னானே தானானே நானே தனன்னானே தானானே தனன்னானே தந்தன தானா தானானே தனன்னானே தானானே நானே தனன்னானே தனனா தானானே நானே தனன்னானே தானானே தனன்னானே தந்தன தானா தானானே தனன்னானே தானானே நானே தனன்னானே தனனா தானானே நானே தனன்னானே தானானே தனன்னானே தந்தன தானா தானானே தனன்னானே சம்பருத்தி சம்பருத்தி செம்பருத்தி பூவாட்டம் செவந்த புள்ள ஒன்ன சேமிச்சு வச்சிருக்க மனசுக்குள்ள. செம்பருத்தி பூவாட்டம் செவந்த புள்ள ஒன்ன சேமிச்சு வச்சிருக்க மனசுக்குள்ள. பூவாட்டம் அடிக்குதடி உன் பார்வை சுண்டித்தா இழுக்குதடி. பூவாட்டம் அடிக்குதடி உன் பார்வை சுண்டித்தா இழுக்குதடி. செம்பருத்தி
நன்றி. இங்கே கிட்டத்தட்ட 15 கலைகள், நடன கலைகளுக்கு மேலே நிகழ்த்தி இருக்கோம். அதே போல் இசைக்கருவிகள் கிட்டத்தட்ட ஒரு 20 இசைக்கருவிகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்மளோட மரபுகள் நாங்கள் இவ்வளவும் எடுத்து பண்ணுவதற்கு காரணம் உங்கள் வீட்டில் ஒருத்தராது இந்த கலைகள் நீங்கள் கற்க வேண்டும் அப்படின்னு இங்கே ஆடின அத்தனை பேருமே எம்ஏ, எம்ஃபில், டாக்டரேட் வரைக்கும் பண்ணவங்க. நார்மல் பாமரர் கிடையாது. ஏன் இவங்க தான் பண்ணணும், அவங்க தான் பண்ணணும்னு அந்த மனநிலையை விடுங்க. ஏன் அப்படின்னா நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும்னா ஆடியும் பாடி மகிழ்ந்த கூட்டம்தான். ஆனால் இப்போ எதையோ நோக்கி போயிட்டுருக்கோம். முழுக்க நம்ம முன்னோர்கள் பணத்தை செல்வமாக சொன்னதே கிடையாதுங்க. ஒரு நாளைக்கு பணத்தை செல்வமாக சொன்னதே கிடையாது. அவங்க சொன்னது கல்வி செல்வங்கிறது என்னன்னா, இது மாதிரி ஒவ்வொரு கலையும் தான் கல்வி செல்வம். இந்த கலையை நீங்கள் எடுத்துகிட்டு போகவே முடியாது. ஒன்ஸ் நீங்கள் கற்றுக்கிட்டால் உள்ளுக்குள்ளே இருக்கும். நீச்சல் மாதிரி எப்போ நீங்கள் ஆற்றுல போய் விழுந்தாலும் நீங்கள் நீந்தி வெளியில் வர மாதிரி. அப்போது இந்த கலை தான் செல்வம்னு சொன்னாங்க நம்ம முன்னோர்கள். இது இவ்வளோ நேரம் எங்களோட கலைகள் நீங்கள் பார்த்துருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. எப்படி இருந்தது? உங்கள் கர ஒளியால் எங்களுக்கு நன்றி. அப்படியே கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வந்துடுங்க. இந்த ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணிக்கோங்க. ரெடி? என்ன இப்படி வந்துட்டீங்க? இப்படி திரும்பி இப்படி பார்க்கறதுக்கு